ஹலோ டேசிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முதல் நீ முடிவு நீக்கான கண்டினியூட்டி. நம்ம லாஸ்ட்டாக ஏதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா ரெண்டு பேருமே ஒரு டேட்டிங் மாதிரி ஃபஸ்ட் டைம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வெளியே போயிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மலையில் மாட்டி ஸ்டக் ஆகிட்டு ஹோட்டல்லே ஸ்டே பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் வந்திருக்கும். ஸோ அங்கேயே அவங்க ஸ்டே பண்ணியிருந்திருப்பாங்க. இதனால் ஜங்குக்கோட அம்மா லைட்டாக ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிருப்பாங்க. என்னடா இது, நம்ம பையன் நம்ம பேச்சு கேட்கலையா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயத்தோட டிசப்பாயின்மெண்ட் எல்லாம் கலந்த ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அதோடு முடிச்சிருந்தோம் அப்படின்னா இப்போ அதுலேருந்து கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தோடனே ஜங்குக்கு வீடு தான். ரெண்டு பேருமே காரில் ஏர்லியாகவே எழுந்திரிச்சு கிளம்பி காரில் வீட்டுக்கு சேர்ந்துட்டாங்க. பார்த்தா நீங்கள் ரெண்டு பேரும் வாசலில் நிற்கிறீங்க. ஜங்குக்கோட அம்மா வலி மேலே வெளி வச்சு காத்துட்டு இருந்திருக்காங்க. நீங்கள் எப்படா வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 7 o'clock நீங்கள் வீட்டுக்கு வந்துருந்துருப்பீங்க. பார்த்தா இப்படி அவங்க உட்காந்துருக்காங்களா. உடனே என்ன ஜங்குக்கு வந்துட்டிங்களா, என்னாச்சு எப்படி இருந்துச்சு, ஏன் என்னாச்சு எப்படின்ட்டு மழையில் மாட்டிக்கிட்டீங்களா, ஏன் அவ்வளோ நேரம் ஆச்சு, நீங்கள் முன்னாடியே வந்துருந்துருக்கலாம்ல, கிளைமேட் தான் சேஞ்ச் ஆச்சுல, அப்படி இப்படின்ட்டு ஒரு 1500 கொஸ்டின் அடுத்தடுத்து அடுக்கடுக்காக வைக்கிறாங்களா. நீங்கள் பார்க்குறீங்க, ஜங்குக்குமே ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, அது இல்லைம்மா, நாங்கள் வந்துடலான்னு தான் நினச்சி போனோம், பட் ஸ்டக் ஆகிட்டோம், அதான் ஹோட்டல் போக வேண்டியதாகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே சரி சரி சரிப்பா அப்படின்னோடனே, சரிம்மா வேறு எதுவும் சொல்லணுமான்னொடனே எதுக்கு பாருன்னு, இல்லை ஆஃபீஸ் போகணும் அதான் அப்படின்னா, இல்லை நீ போயிட்டு வா அப்படின்னோடனே, நீங்கள் அப்படியே நீங்கள் நிற்கிறீங்க. உடனே உங்கள் அத்தை உங்களை பார்க்குறாங்க. அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக முறைச்சி பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. அட் த சேம் டைம் நார்மலாக பார்க்குற மாதிரி ரெண்டும் கலந்த ஒரு கலவையாக இருக்கா. உடனே நீங்கள் பார்க்குறீங்க அத்தை அப்படின்னோடனே, என்னாச்சு அப்படின்னோடனே, என்னாச்சு அப்படின்னோடனே, இல்லை நேற்றுக்கு என்ன எப்படி என்னொடனே, அது இல்லைத்தா வெளியே போனோம் அப்படின்னோடனே, அப்படியே போகிறப்போ மலையில் மாட்டிக்கிட்டு இது பண்ணோம். அப்படியா, சரி 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 நீ ரூமுக்கு போ அப்படின்னு. சரிங்க எதுவும் வேலை இருக்கா, இல்லை ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு செய் வேலையை அப்படின்னோடனே, சரிங்க அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. ஜங்குக்கு அப்போ தான் ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்காரு. ஒன்று நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் குளிக்க போகிறீங்களான்னு, இல்லை அப்படின்ட்டு தலையை மட்டும் ஆட்டுறாரு. அப்பயும் இல்லைன்ட்டு தலையை தான் ஆட்டுறாரா. நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்ட்டு இருக்கும்போது அவர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் ரூம் போயிட்டார். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, சரி அங்கேயே குளிச்சுட்டு வர போகிறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே குளிக்க போயிட்டீங்க. ரெண்டு பேரும் குளிச்சுட்டு நீங்கள் கண்ணாடிக்கிட்ட நின்றுட்டுருக்கீங்க. அவர் ஃபுல்லாக கிளம்பிட்டு வர, நீங்கள் கண்ணாடிக்கிட்ட நின்றுட்டு அப்போ தான் ஃபேஸில் தொடச்சிட்டு குங்குமம் வச்சுட்ருக்கீங்க. பொட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு இருக்கும்போது அவர் அப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட போயிட்டாரு அப்படின்னோடனே, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. சரி ஒரு வேளை பார்த்தனால சொல்லியிருப்பார் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் கிளம்பிகிட்ருக்கீங்க. இப்படி ஜங்குக்கு இப்படி வேகமாக கீழே வந்துட்டுருக்காரு. இப்படி சாப்பிட்டு போடணுன்னு, இல்லைம்மா லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன், நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன்னே, ஒரு வாய் டீயாவது குடிச்சிட்டு போட, ஏதாவது தண்ணியாவது குடிச்சிட்டு போகாமல், இல்லைம்மா லேட் ஆகிடுச்சு, நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, சரி பார்த்து போயிட்டா சாப்பிடு அப்படின்னோடனே, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் கீழே இறங்கி வரீங்க. உடனே வேறு என்ன, இது நீ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு போகலான்னு பார்க்கும்போது அங்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போயே டைம் ஒரு அரௌண்ட் 8:30 அந்த மாதிரி ஆனோடனே இவங்களே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களா. ஒரு மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க, சாரி அது லேட்டாக வந்துட்டோம் அப்படின்னே, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, அதை நீங்கள் சாப்பிட்டீங்களா, நான் எடுத்துக்கோன்னே, அதெல்லாம் சாப்பிட்டாச்சு, சரி என்ன ஆச்சு நேற்று அப்படின்னோடனே, மறுபடியும் பார்க்குறீங்க, என்னாச்சா, அதான் அப்போதே சொன்னேன்ல அப்படின்னே, அது இல்லைத்த மழை, ஏன் அவ்வளோ நேரம் எங்கே போனீங்க அப்படின்னோடனே, நீங்கள் பார்க்குறீங்க, அதை வேறு சொல்லணுமா, இதெல்லாம் வேறு சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைத்த அது அப்படின்னோடனே, என்ன திணறனே, இல்லைத்த காலையில் கோயில் போனோம் அப்படின்னோடனே, சரி எங்கன்னொடனே, அந்த கோயிலோடனே, ஓ சரி அதுக்கப்புறம்
வேற எங்கேயோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணியிருந்திருப்பார் போல், எங்கன்னு தெரியல. ஆனால் திடீர்னு ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டாங்கன்னே, என்ன ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டாங்கன்னே, இல்லை ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே வந்துட்டு 2 பேரும் அங்கே போயிட்டு வாங்கினோடனே, ஆஃபீஸ் போனியா அப்படின்னோடனே, ஆமாத்த அப்படின்னோடனே, அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லு அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. இல்லை ஆஃபீஸ் போனோம், அங்கே அவர் எல்லா வேலையும் பார்த்து முடிக்கவே மத்தியானம் கிட்ட ஆயிடுச்சு. லஞ்சே வந்துட்டு ஆஃபீஸில் தான் 2 பேருமே சாப்பிட்டோம். அவர் அங்கே மீட்டிங் ரூம்லேயே சாப்பிட்டாரு, நான் தனியாக சாப்பிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை முடிச்சுட்டு நாங்கள் தியேட்டர் போனோடனே, தியேட்டரா அப்படின்னோடனே, ஆமாத்த அப்படி நானும் அவர் தியேட்டருக்கு கூப்பிட்டு போனார் அப்படின்னோடனே, ஜங்குக்கா அப்படின்னோடனே, ஆமாத்த அப்படின்னோடனே, ஓ அப்படின்ட்டு சரி. அதுக்கப்புறம் தியேட்டர் போயிட்டு அப்போயே வந்துட்டு 7 o'clock ஆயிடுச்சு, சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி அப்படின்ட்டு போகிறப்ப தான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே மழை வந்துருச்சு. அப்படியே வந்துட்டு இனி வர முடியாது, டிராஃபிக் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ரூம் எடுத்து தங்கிட்டோம் அப்படின்னே. ஓ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க, என்னடா அது சின்ன பிள்ளை வந்துட்டு கிளி பிள்ளை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு, சொல்கிற மாதிரி சொல்ல வச்சிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அப்படின்னே, சரி போய் உன் வேலையை பாரு அப்படின்னே, சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு எந்திரிச்சு போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. இவங்க அப்படியே ஒரு மாதிரி அந்த இடத்துல உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்னடா இது அப்படின்ட்டு. எதுவுமே பேசலாம், அமைதியாக அங்கேயே உட்காந்துருக்காங்க. நீங்கள் அப்போ அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறப்ப பார்ப்பீங்க, என்னாச்சு இந்த பொம்பளைக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் எதுவுமே சொல்லிக்கல, எதுவும் பேசல, எதுவும் கேட்டுக்கவே இல்லை. நீங்கள் வாடகை அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டே தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு வந்துருச்சு. நைட்டு வந்தோடனே எல்லாத்துக்கும் டின்னர் வந்து ரெடி பண்ணி இருப்பீங்க. டின்னர் வந்துட்டு எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்துட்டாங்க, லைக் ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க. எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது வந்துட்டு இப்போ ஒரு மாதிரி பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, என்னடா எல்லாம் அமைதியாக சாப்பிட்றானுங்க, இப்படி இருக்க மாட்டாங்க, நீ கசகசன்னு ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே கண்டுக்காத மாதிரி இப்படி எடுத்து வச்சுட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி சரி யாருமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட தம்பி அர்ஜுன் தான் வந்துட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுவான். என்னடா அண்ணா அப்படின்னோடனே அப்படி ஜங்கு பார்க்குறாரு, என்ன அவனுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, என்ன அப்படின்னோடனே, இல்லை நேற்றுக்கு என்னமோ டேட்டுக்கெலாம் கூப்பிட்டு போனேன்ல அண்ணியை அப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க, என்னது நம்மளை பற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி ஆக்வர்டாக அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு அப்படியே ஜங்குக்கு எதுவுமே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸில் ஒரு எந்த ஒரு கடுகளவில் கூட எமோஷனே இல்லாமல் அப்படியே ஜங்குக்கோட தம்பி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரா. அந்த அர்ஜுனுக்கே ஒரு மாதிரி என்ன இப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா ஆமாண்ணா ஆமான்னு சொல்லி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணுன்னே அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி என்னென்ன பண்ண போகிற அப்படின்னே, இல்லைடா சும்மா கேட்டேன் அப்படின்னே, படிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது உனக்கு அப்படின்னே, இப்போ தானே நான் காலேஜ் திறந்துருக்காங்க அதுக்குள்ளேயுமா அப்படின்னே அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. ஐயோ அப்படின்ட்டு பார்த்துட்டு, இப்போ காலேஜ் திறந்தா என்ன, அப்புறமேல் திறந்தா என்ன, திறந்துட்டாங்கள்ல படிக்கிறதுக்கு இருக்கும்ல, அதெல்லாம் செய்கிறதில்ல. எடுத்தோடனே வந்துட்டு அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்கிறது தான் கரெக்டாக பண்ணுறா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவர் பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு அம்மா பார்க்குறாங்க, என்னடா அது அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு தான் பையன் பண்ணுறதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தர்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு நார்மலாக தான் இருக்கார். ஆனால் அவங்க ஏதோ இல்லை நம்ம பையன் மாறிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்படின்ட்டு ஜங்குக்கு தம்பி, சரி இப்போ என்ன உனக்கு கேட்கக்கூடாதுன்றியா, கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு வாய் ஜங்கோட தம்பி சாப்பாடு எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் இருந்தாலும் ஒரு ஒரு இதுக்கு கேட்கணும்ல, சரி எப்படிடா இருந்துச்சு அப்படின்னோடனே, இப்போ நீ சாப்பிட்றியா என்ன அப்படின்னோடனே, சரிப்பா எது தேவையா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டு, அந்த தங்கச்சி ஆரா வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அவங்கள வந்துட்டு ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரியுது, நீ உன் பக்கம் பார்த்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவள் பக்கமே பார்க்காம எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் எந்திரிச்சு போகிறாங்க. எந்திரிச்சு போனதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அடுத்து எல்லாத்தையும் சிங்கில் போட்டு நீங்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக விளக்கி வச்சுட்டு ரூமுக்கு போகிறீங்க. ரூமுக்கு போயிட்டு வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க, ஜங்குக்கு வந்துட்டு உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஐயோ என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, தூங்கணுமே டயர்டாக இருக்கே ஐயோ அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துருக்கீங்க. சரி
அப்படியே தூங்கணும். என்ன பண்ண லைட் போட்டா தூக்கம் வராதே அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுது. அவர் எந்திரிச்சு போகணும் சொல்ல முடியாது. அப்படியே படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே படுக்கிறீங்க. உங்களுக்கு லைட் போடுறதுனால தூக்கமே வரல. ஒரு 2 திரும்புறீங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அப்படியே பெட்ஷீட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தூங்கினோடனே பார்த்தா கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு ரூம் இருட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே லைட்டாக பெட்ஷீட்டை எடுத்து பார்க்குறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டார். நீங்கள் பார்க்குறீங்க, அப்பாடா நல்ல வேலை லைட் ஆஃப் பண்ணிட்டார், ஒரு வேலை முடிஞ்சிருச்சு போல் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்தோன்னே இப்படி தூங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அப்படியே உங்களோட டேஸ் எப்படின்னா ஒன்றுமே இல்லை, அப்படியே இந்த சூரியன் வந்து உதிக்குது மறுபடியும் மறையுது. இதே மாதிரி தான் உங்கள் ரொட்டீன். காலைல எழுந்திரிக்கிறீங்க, சமைக்கிறீங்க, வீட்டில் வேலை பார்க்குறீங்க, ரிப்பீட்டு, சமைக்கிறீங்க, வேலை பார்க்குறீங்க, ரிப்பீட்டு இதே மாதிரி தான் டெய்லி போயிட்டே இருக்குது. இப்படியே ஒரு வாரம் போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது வந்துட்டு ஒரு நாள் ஜங்குக்கோட தம்பி அர்ஜுன்னே வச்சுக்கோங்க. அர்ஜுன் வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு, அதாவது ஹாலில் சோஃபாவில் உட்காந்துட்டு புக்கெல்லாம் அப்படியே பராசி வச்சுட்டு என்னத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்களும் அப்பப்போ அங்கிட்டு இங்கிட்டு கிச்சன்லேருந்து பெட்ரூம் நடக்கிறது, வேறு ரூம் நடக்குது, மொட்டை மாடி நடக்கிறப்போ ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டு அவர் என்னடா பண்ணுறாரு மனுஷன், காலையிலேருந்து புக்கை வச்சுட்டு உட்காந்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு லைக் வெளியே போயிட்டாங்க, எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. இப்போ நீங்கள் அர்ஜுன் 2 பேர் தான் இருக்கீங்களா? ஸோ வேலை பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு அர்ஜுன் வந்துட்டு அந்த புக்கை வெறிக்க பார்க்குறாரு. நிறையா வந்துட்டு ஒவ்வொரு புக்காக திருப்பி பார்க்குறாரு. சில நோட்டை எடுத்து பார்க்குறாரு, ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. ஆனால் அந்த ஒரு இதே இல்லாமல் என்னடா இது அப்படின்ட்டு ஒரு குழப்பமான மனநிலையிலே தான் உட்காந்துருக்காரா. நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கீங்க, என்ன தான் அவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டு சரி கேட்போம்மா, கேட்டால் பதில் சொல்லுவாரா, இல்லை உங்கள் அண்ணே மாதிரி சிடுன்னு இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்குறீங்க. லைக் பாஸ்ட்டாக இவ்வளோ நாள் இருக்கும், பாஸ்ட்டு ஒரு 1 மந்த்தாக வந்துட்டு நல்லா தானே ஜாலியாக தானே பேசுகிறாரு. சரி நம்ம கேட்டு பார்ப்போம், பதில் சொன்னார்னா நம்ம என்னன்னு பேசுவோம், இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி போகிறது. மாமா அப்படின்னோடனே அர்ஜுன் வந்துட்டு திரும்பி பார்க்குறான். சொல்லுங்கள் நீ அப்படின்னே, அது அது இல்லை மாமா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னோடனே, ஐயோ அது ஒன்றும் இல்லை, நீ எரிச்சலாக வருது, கடுப்பாக இருக்குது, இவ்வளோத்தையும் வந்துட்டு படிக்க சொல்கிறானுங்க, இப்போ தானே காலேஜ் திறந்தானுங்க, அதுக்குள்ளேயே படினா எப்படி படிக்க முடியும் அப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன அது பார்க்குறீங்க அப்படின்னோடனே, அது இல்லை இது எனக்கு இந்த தியரியே எனக்கு புரியல, இது எப்படி தான் இவங்க பண்ணியிருக்காங்கன்னே புரியல, என்ன கான்செப்ட்னே எனக்கு புரியல, இது இப்படி பண்ணியிருக்கேன் ஆனால் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குது, இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னே நீங்கள் பார்க்குறீங்க. நான் வேணா பார்க்கவா மாமா அப்படின்னே, அப்படி பார்க்குறாரு. உனக்கு தெரியுமா அப்படின்னோடனே, சாரி உங்களுக்கு தெரியுமானோடனே, நான் வேணா பார்க்குறேன், எனக்கு புரிஞ்சால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னோடனே, சீரியஸ்லி அப்படின்னோடனே, ஐல் ட்ரை அப்படின்னோடனே, ஓகே ஃபைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி அந்த எக்ஸைட்மெண்ட்டில் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறார், அடுத்து கொடுக்குறாரு, அப்படியே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரா. அப்போ வந்துட்டு இப்படி எல்லாத்தையும் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அவர் எடுத்த நோட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. பார்த்தா ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க, அவர் எடுத்த நோட்ஸ் எல்லாம் அப்படி பார்த்துட்டு அவர் மூஞ்சே பார்க்குறீங்க. அது எனக்கும் புரியல. அதனால தான் அப்போ வந்து திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கேனோடனே, ஓ வேறு யாராவது நோட்ஸ் வச்சுருப்பாங்களா அதே மாதிரினோடனே, இரு நான் கேட்டு பார்க்குறேன் அண்ணி அப்படின்னோடனே, அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனில் அப்படி கேட்டு பார்க்குறாரு. இப்படி நோட்ஸ் நான் சென்ட் பண்ணேன் அப்படின்னோடனே அங்கேருந்து நோட்ஸ் வருது. ஆனால் அந்த நோட்ஸ் பரவாயில்ல, இவர் ஹேண்ட் ரைட்டிங்க்கு அது எவ்வளவோ பெட்டர். என்ன எழுதியிருக்குன்னு லைட்டாக அண்டர்ஸ்டாண்டாக பண்ணிக்க முடியுது. ஸோ அந்த நோட்ஸு, அதுக்கப்புறம் புக்கில் இருக்கிறது, அதுக்கப்புறம் மொபைலில் வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணிட்டு ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த கான்செப்ட் புரியுது, இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாமா அப்படின்னே,
சொல்லுங்க நீ புரிஞ்சிருச்சா?" அப்படின்னோனே, எனக்கு புரிஞ்சிருக்கு கொஞ்சம். நீங்க அத வச்சு பாருங்க. ஒருவேளை தப்பா இருந்தா நீங்க யார்ட்டயாவது அனலைஸ் பண்ணிக்கோங்க. இல்ல வந்துட்டு கன்சல்ட் பண்ணி அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கோங்க." அப்படின்னோனே, "சரி நீ ஃபஸ்ட்டு நீங்க சொல்லுங்க. நான் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பார்க்குறேன்." அப்படின்னோனே, சரி." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த அந்த கான்செப்ட்ட வந்துட்டு நல்லா எக்ஸ்பிளைன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இது இப்படி பண்ணியிருக்காங்க, இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்லாம் இருக்கும்ல, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். அந்த மாரி எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்க சொல்லிக் குடுத்துட்டே இருக்கீங்களா, ஜங்குக்கோட தம்பிக்குலாம் ஒரு மாரி ஷாக்கா இருக்கு. "அடியாத்தி! என்ன படிக்கிற பிள்ளையா இருக்கும் போலயே!" அப்படின்ட்டு ஒரு மாரி கரண்ட் கம்பியில கை வச்ச மாரியே தான் ஒரு ரியாக்ஷன்ல பார்த்துட்டு இருக்காராம். நீங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு, நீங்களும் வந்துட்டு உட்காந்து அத எழுதுறீங்க. இப்படிலாம் இருக்கும், இப்படிலாம் இருக்குன்ட்டு சொல்லிக் கொடுக்கும்போதே வந்துட்டு அத நோட்ஸா எழுதி குடுத்துட்ருக்கீங்க. எழுதி குடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு அத பார்த்துட்டு, "இத பாருங்க, இப்படி தான் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க அப்படின்னோனே, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நோட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து யாருக்கோ சென்ட் பண்றாங்க. சென்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் வருது. "டேய் அவ்வளவும் கரெக்ட்டு தான்டா, அப்படி தான்டா, இதே தான்டா, இத தான்டா அந்தந்த சார் சொல்லிக் குடுத்தாரு. இப்ப தான்டா அங்க எல்லாத்தையும் வந்துட்டு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணேன்." அப்படின்னு சொன்னோனே, அப்படியே அந்த கால் இருக்கும்போதே அப்படியே உங்கள திரும்பி பார்க்குறாரா? அப்படி நீங்க பார்க்குறீங்க. "என்னடா ரியாக்ஷன் இது?" அப்படின்ற மாரி ஒரு நீங்க ஒரு ரியாக்ஷன் குடுத்து பார்த்துட்டுருக்கீங்க. உடனே, "சரி நான் வச்சுடுறேன்." அப்படி சொல்லிட்டு அவர் கால கட் பண்ணிட்டு, "அண்ணி, அண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி." அப்படின்னு சொல்லிட்டு உங்க கைய பிடிச்சு குலுக்கிட்டே இருக்காரு. நீங்க பார்க்குறீங்க, "என்னது இது?" அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் டக்குன்னு யாரோ ஒரு பையன் வந்து டக்குன்னு கைய பிடிச்சோன்னே உங்களுக்கு ஒரு மாரி பக்குன்னு இருக்கா. நீங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. கரண்ட் அடிச்ச மாரி பார்க்குறீங்களா, உடனே வந்துட்டு அவரு, "ஐயோ சாரி அண்ணி, சாரி அண்ணி." ஒரு எக்ஸைட்மெண்ட்ல, "அண்ணி இத தான் அண்ணி சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நானும் என்னென்னத்தையோ வச்சு ஓட்டுறேன், உருள்றேன், பெரள்றேன். ஒரு மண்ணாங்கட்டி எனக்கு புரியல அண்ணி. தேங்க்ஸ் அண்ணி, தேங்க்ஸ் அண்ணின்னோனே." நீங்க அப்படியே பார்க்குறீங்க. சரி இருக்கட்டும், பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னோடனே, "ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி." அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு, "அப்போ நீங்களும் ஓ இந்த மேஜர் தானா அண்ணி?" அப்படின்னோடனே, நான் பிபிஏ தான் கம்ப்ளீட் பண்ணேன்னு." "ஓ அப்படியா, சரி." அப்படின்னோடனே, "ஆமாம், கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. எந்த பேட்ச்சு?" அப்படின்னோடனே, அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்களா? "இல்லை, பார்க்க சேம் ஏஜ் மாதிரி தான் இருக்கீங்க." அப்படின்னோடனே, "ஓ என்ன ஏ ஓ" அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன சொல்லனே தெரில. "இல்லை இப்போ தான் பாஸ் அவுட்." அப்படின்னோடனே, "அப்போது 2 பேரும் சேம் ஏஜா?" அப்படின்ட்டு கேட்குறாரா. "ஆமாம், 2 பேரும் சேம் ஏஜ் தான்." அப்படின்னோடனே, "ஓ ஓகே சூப்பர் ஃபைன், சூப்பர் அண்ணி." அப்படின்னோடனே, "ஆ இருக்கட்டும் மாமா." அப்படின்னோடனே, "ஐயோ அண்ணி, நான் ஒன்று சொல்லவா? சேம் ஏஜுன்றீங்க, மாமான்னு கூப்பிடும்போது ஒரு மாதிரி எனக்கே வயசான அங்கிள் மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் வந்துட்டு வேணா அர்ஜுன்னு கூப்பிட்றீங்களா?" அப்படின்னோடனே, "ஐயோ இல்லை மாமா, அது தப்பாயிரும், அது பிரச்சனை, வேணாம்." அப்படின்னோடனே, "இல்லை அண்ணி." அப்படின்னோடனே, இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும், நான் உங்களை மாமானே கூப்பிட்றேன், அது பெரிய பிரச்சனையாயிரும்." அப்படின்னோடனே, ஓ ஓகே அண்ணி, தேங்க்ஸ் அண்ணி, தேங்க்யூ ரொம்ப, இது எப்படி சொல்கிறதுனே தெரிலன்னே, இருக்கட்டும் அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிச்சு போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லஞ்சுமே இன்றைக்கி வீட்டில் யாருமே இல்லை. அதாவது நீங்களும் அர்ஜுன் மட்டும்தான் இருப்பீங்களா? ஸோ 2 பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க, மாமா என்ன சமைக்க?" அப்படின்னோடனே, "எதுனாலும் சமைங்க நீ, உங்கள் சாய்ஸ்." அப்படின்னோடனே, "இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நான் செஞ்சு தரேன்னொடனே, ஏதாவது சிம்பிளாக சமைங்க போதும்." அப்படின்னோடனே, "இல்லை நீங்கள் சொல்லுங்கள், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை சிம்பிளாகவே சமைங்க." அப்படின்னோடனே, "ஓகே ஃபைன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சிம்பிளாக சமைச்சு 2 பேரும் சாப்பிட்றீங்க. அவர் வந்துட்டு நிறைய டவுட்டு கேட்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, "யோ காலேஜில் போய் படிச்சியா இல்லையா? இதெல்லாம் வந்துட்டு யூஜிலே படிக்க வேண்டியது, பிஜிக்கு வந்துட்டு இப்போ கேட்டுட்ருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம், "இல்லை இது இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்ட்டு." ஃபுல் டே வந்துட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லி தரீங்க. அவர் வந்துட்டு லைக் நிறைய வந்துட்டு வேறு இதில் அவங்க காலேஜில் வந்துட்டு எப்படின்னா,
ரியல் லைஃப்பில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. இது இப்படி இருக்கும் இப்படி இருக்கும். அதாவது நம்மளாக படிச்சுக்கிறது தானே காலேஜுன்றது. நம்மளாக நோட்ஸ் எடுத்து நம்மளாக ரெஃபர் பண்ணி அப்படி படிக்கிறது தானே. தலைவன் வந்துட்டு ஏதோ குருட்டாம்போக்கில் பார்ட்ரு பாஸ் ஆன கேட்டகரி போல். ஸோ அவருக்கு வந்துட்டு எதுவுமே தெரில, பாஸ் ஆகிட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்பார். நீங்கள் வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது நிறைய நோட்ஸு, லைப்ரரி ரெஃபர் பண்ணுறது, ஆன்லைனில் ரெஃபர் பண்ணுறது, அந்த மாதிரி ரெஃபர் பண்ணி படித்தாலும் உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு கான்செப்டை வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறீங்க. இப்போ எல்லோரும் ஒரு மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா, நீங்கள் பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூ அவருக்கு ஈஸியாக இருக்குது, பிடிச்சிருக்கு, புரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. நீங்கள் வந்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி அவர் இதெல்லாம் சொல்கிறார். அண்ணி இதெல்லாம் வந்துட்டு வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னோடனே அது சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிட்டுருக்கும்போது அன்றைக்கி ஃபுல் டே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு நீங்கள் அந்த கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அவர் வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிறது, இதே மாதிரி தான் போயிருந்துருக்கும். நைட்டு டின்னரும் வந்துட்டு நீங்கள் செஞ்சுருப்பீங்க. பார்த்தா எல்லோரும் வந்துட்டாங்க. இப்போ வெளியே போன எல்லோரும் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. எப்பயும் போல் எல்லாருமே வந்துட்டு இப்படி டைனிங் ஹாலில் உட்காந்துருக்கும் போது வந்துட்டு எடுத்து வச்சுட்டே இருக்கீங்க. என்ன நைட் டின்னர் வந்து ஒவ்வொரு ஆளுக்கு சர்வ் பண்ணிட்டே இருக்கும்போது வந்துட்டு இன்றைக்கி அர்ஜுன் வந்துட்டு ஒரு மாதிரி லைக் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இது அண்ணி இங்கே வைங்க, அண்ணி இது பண்ணுங்க, அண்ணி அதை பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணின்னு கூப்பிடும்போது எல்லோரும் பார்க்குறாங்க. ஜங்குக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன அண்ணின்ட்டு கூப்பிட்டுட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. அவங்க அம்மாலேருந்து எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் லைக் என்ன இவர் கூப்பிட்டுட்டே இருக்காரு, இவங்க வேறு கூப்பிட்டு அதுக்கு எதாவது சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இந்தாங்க மாமான்ட்டு எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டே இருக்கும்போது வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நோட்டீஸ் பண்ணுறாங்க. சரி ஒருவேளை நம்மளுக்கு தான் தப்பாக தெரியுது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளும் அவங்களுக்கே நினச்சிக்கிறாங்க. ஆனால் பெருசாக அது கண்டுக்கல. ஆனால் ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னடா இது இவன் ஒரு மாதிரி அண்ணின்ட்டு பாசத்தை பொழியிறானே இந்த பண்ணி அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசில் நினச்சாலும் சொல்லிக்கல, வெளியே காமிச்சிக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 days கழித்து வந்துட்டு இப்படி அர்ஜுன் வந்துட்டு அவங்க அம்மாட்ட போயிட்டு அம்மா அப்படின்னோடனே என்னடா அப்படின்னோடனே அம்மா அது வந்துட்டு காசு வேணுமா, இல்லைம்மா அது முன்னாடி டூர் போகிறியா அப்படின்னு, இல்லைம்மா என்னம்மா அப்படின்னு, நீ அதான் செய்வடா, அதுதான் என்கிட்ட வருவ, மித்த நாளில் என்கிட்ட வருவியா, அதான் வந்துட்டு சரி என்னவா இருக்குன்னு முன்னாடியே சொல்கிறேன்னொன்னே, அது இல்லைம்மா எனக்கு ஒரு ஹெல்ப்பு பண்ணுவியா அப்படின்னோடனே, ஹெல்ப்பா இதுதான் என்கிட்ட ஹெல்ப்புன்னு கேட்டு வந்து நிற்பேன், மித்தபடி வேறு எதுக்கெலாம் ஹெல்ப் நிற்க மாட்டேன்டா, என்ன வேணும் அப்படின்னே, அது இல்லைம்மா அது அண்ணி இருக்காங்கள அப்படின்னோடனே அப்படி பார்க்குறாங்க. அதும்மா ஒயன் அண்ணி இருக்காங்கன்னே புரியுது சொல்லு அப்படின்னோடனே, இல்லை அது அவங்க நல்லா சொல்லித்தராங்கம்மா, அவங்கள எனக்கு சொல்லித்தரதுக்காண்டி டெய்லி ஒரு 1 hour மட்டும் ஃப்ரீயாக விடுறியா அப்படின்னோடனே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இல்லைம்மா அவங்க அன்றைக்கி ஒரு நாள் அவங்க தான் எனக்கு ஒரு சில கான்செப்ட்லாம் சொல்லி தந்தாங்கன்னே அவங்க பார்க்குறாங்க. டேய் என்னடா சொல்கிற லூசு மாதிரி, நீ வந்துட்டு பிஜி படிக்கிறடா, நீ வந்துட்டு எம்பிஏ பண்ணுற, அந்த பொண்ணு பிபிஏ பண்ண பொண்ணு, அந்த பொண்ணு வந்து உனக்கு சொல்லித்தராளா, அது யாராவது சொன்னால் நம்புவாங்களா, சும்மா நீ ஓபி அடிக்கிறதுக்காண்டி இல்லை என்ன அவனை ஓபி அடிக்கணுன்றதுக்காண்டி சொல்கிறாளா, இப்போ நீ வந்துட்டு அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு அவளை ஓபி அடிக்க வைக்கிறதுக்காண்டி நீ இப்படி பண்ணுறவனே, அம்மா இன்னும் லூஸ் மாதிரி பேசுகிறோன்னே, ஓ நான் இப்போ லூஸ் மாதிரி பேசுகிறேன்னா, அது சரி அவள் ஓபி அடிக்கிறதுக்காண்டி இப்போ நீ ஹெல்ப் பண்ணுறேன்னே, அம்மா லூஸு மாதிரி நடிக்கிறியாம்மானே, ஓ நீ கேட்படா உன்னை பெற்றதுக்கு இதையும் கேட்பேன், இதுக்கு மேலேயும் கேட்பேனோடனே, அம்மா ஃபஸ்ட்டு பொறுமையாக இருமா நான் சொல்கிறேன் நீ கேளு அப்படின்னோடனே, என்னடா சொல்லுடா அப்படி சொல்லிட்டு சொன்னோடனே வந்துட்டு இரு ஃபஸ்ட் நீ உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபா கிட்ட உட்கார வச்சுட்டு இவர் கீழே உட்காந்துட்டார். அம்மா அன்றைக்கி வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா இப்படி வந்துட்டு நடந்துச்சுமா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்ஸ்லாம் காட்டுறாரு. இவங்க ஏன்னா நம்பாத மாதிரியே மூஞ்சி வச்சுருக்காங்க. இங்கே பாரு இது ஏன் நோட்ஸ், இதுதான் நான் எழுதினேன், அதுக்கப்புறம் அதை வந்து இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்காங்க பாரு அப்படின்னோடனே அவங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க. எல்லாம் தெரியுது. அப்படியே வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க அர்ஜுனை. ஆமாம்மா ப்ளீஸ்மா கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு படிக்கிறதுக்காண்டி அவங்கள கூப்பிட்டேன்னா மட்டும் கொஞ்சம் விடுமா, உனக்கு புண்ணியமாக போயிடுமா, இது வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, பிபிஏவை ஏதோ தர மாதிரி முடிச்சுட்டு வந்துட்டேம்மா, எம்பிஏ வந்துட்டு பெரும் போராட்டமாக இருக்குமா, பிபிஏ பல பிபிஏ சேர்ந்தது தான் ஒரு எம்பிஏவாக இருக்குமா, ப்ளீஸ்மா அப்படி சொல்லிட்டு கெஞ்சிட்டே இருக்காரா. அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா பார்க்குறாங்க, என்ன இது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க.
அது இல்லடா வீட்ல வேலை இருக்கும்னோனே, "அம்மாம்மா இல்லம்மா கொஞ்ச நேரம் தான். அப்பப்போ வந்துட்டு எனக்கு டவுட் இருந்தா மட்டும் நான் உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அப்போ மட்டும் கொஞ்ச நேரம் வந்து கழிச்சு அவங்க வேலை பார்க்கட்டும்." அப்படின்னோனே, அவ சொன்னாளா இத உன்னைய வந்து அவ வந்து என்கிட்ட கேட்க சொன்னாளா? அப்படின்னோனே, "இல்லம்மா நானா தாம்மா கேட்குறேன். அவங்க ரொம்ப நாள் அதாவது அப்ப வந்துட்டு எனக்கு ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்ல எனக்கு வேலை இருக்கு. நான் முடிச்சுட்டு வேணா வந்து பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வேற டைம் இல்லம்மா. அடுத்தடுத்து வந்துட்டு நான் செமினார் வேற எடுக்கணும். அதுக்காண்டி தாம்மா வந்துட்டு இப்படி உன்கிட்ட கேட்குறேன். அப்பப்போ கொஞ்ச நேரம் மட்டும் அவங்க சொல்லி தரதுக்காண்டி இது பண்ணும்மா." அப்படின்னோனே அப்படி பார்க்குறாங்க. என்ன இது எல்லாம் ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டாக கையை மீறி போகிற மாதிரி இருக்கேன்ற மாதிரி பார்த்துட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, தேங்க்யூம்மா லவ் யூம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா அவங்க அம்மா கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே அவர் போகிறாரு. உடனே அவங்க அப்படியே அங்கேயே உட்காந்துருக்காங்க. அந்த நோட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் அர்ஜுன் ஓடி வந்துட்டு, என்னடா அப்படின்னோடனே, இல்லைம்மா நோட்ஸை வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு அதான் அர்ஜுன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவர் ரூம் போயிட்டாரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட அம்மா அங்கேயே உட்காந்துட்டே இருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. என்ன தான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஒரு 1 hour கழிச்சு வந்துட்டு அர்ஜுன் வந்து கத்துனோடனே அப்படியே ஜங்குக்கோட அம்மா அப்படி மேலே பார்க்குறாங்க. நீங்கள் வந்துட்டு கிச்சனில் இருப்பீங்க. நீங்கள் அப்படியே வெளியே வந்து எட்டி பார்க்கும்போது இப்படி அதுக்குள்ளேயே வந்துட்டு அர்ஜுன் கீழே இறங்கி வந்துட்டு, அண்ணி எனக்கு இந்த தியரி எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. அந்த கான்செப்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா அப்படின்னோடனே, நீங்கள் வந்துட்டு ஜங்குக்கோட அம்மாவை பார்க்குறீங்க. உங்கள் மாமியார் அவங்க வந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டு அவங்களும் உங்களை தான் பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு அது இல்லை மாமா வேலை இருக்குது முடிச்சுட்டு வரேன்னே அப்படியே வந்துட்டு அர்ஜுன் வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்தோன்னே, அம்மா ப்ளீஸ்மா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையை பார்த்தோன்னே அப்படியே வந்துட்டு உங்கள் அத்தை வந்துட்டு உங்களை பார்த்துட்டு, இல்லை நீ போய் அவனுக்கு சொல்லி கொடுத்துருவானே நீங்கள் அவங்கள இப்போ ஷாக்காக பார்க்குறீங்க. என்னடா இது இவங்களா இது விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. இல்லத்தை முடிச்சுட்டு வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னே, இல்லை போ சொல்லி கொடுத்துட்டு வந்து முடிச்சு வச்சுட்டு அப்படின்னோடனே, சரிங்க அத்தை அப்படின்னோடனே, நீ வாங்க நீ இது எப்படி நீ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கும்போது, எங்கே போகிற அப்படின்னோடனே, இல்லைம்மா ரூமுக்கு போகிறேன் அப்படின்னோடனே, இங்கே வந்து உட்காரு இங்கே தான் இவ்வளோ இடம் இருக்குல்ல அப்படின்னோடனே, அது இல்லைம்மா இங்கே உட்கார்றா அப்படின்னு சொன்னோடனே, சரி சரிம்மா அப்படின்னோடனே, நீ இருங்க நான் போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன்னே, சரி அப்படின்னோடனே, அது வரைக்கும் இந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் எனக்கு நோட்ஸ் இது பண்ணுங்க அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. ஒவ்வொன்றா உட்காந்து நீங்கள் கீழே உட்காந்து எல்லாத்தையும் வாசிச்சிட்டே இருக்கீங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு அவங்க பார்க்குறாங்க, என்ன இந்த பொண்ணு உண்மையாலே அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாலே சொல்லித்தராளா இல்லை சும்மா பொய் புரட்டு பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி சின்சியராக அதை வந்து எப்படி டெப்த்தாக பார்ப்பாங்களோ அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க அந்த புக்கை. அதாவது உங்கள் அத்தை சோஃபா மேலே உட்காந்துருக்காங்க. நீங்கள் தரையில் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கீங்க. அதாவது டீப்பாக இருக்கும்ல அதில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே தரையில் உட்காந்து எல்லாத்துக்கும் நோட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கீங்க. அர்ஜுன் வேகமாக ஓடி வந்துட்டு அவர் டக்குன்னு தரையில் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்துருக்காரு. பட் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப தள்ளின்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் ரொம்ப பக்கத்தில் ஒட்டிக்கிட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு 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 ஆள் உட்கார அளவுக்கு கேப் விட்டு அவரும் தள்ளி உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அந்த ரிசர்ச் பண்ணுறது, ஆன்லைனில் பார்க்குறது, லேப்டாப்பில் ஒவ்வொரு ரிசோர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறது, அதுக்கப்புறம் வேறு புக்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணுறது. நீங்கள் முன்னாடியே சொல்லியிருப்பீங்க, இந்த சாப்டர் வரணுமா நீங்கள் இந்த புக்ஸை பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் அந்த சாப்டரை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த புக்கெல்லாம் லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதாவது ஜங்குக்கோட அம்மாவுக்குனா ஷாக்காக இருக்குது. தான் பையன் லைப்ரரியிலேருந்துலாம் புக் எடுத்துகிட்டு வருவானா அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து கேட்பீங்க, மாமா நான் உங்களை லைப்ரரியிலேருந்து புக் எடுத்துகிட்டு சொன்னீங்களே அந்த புக் எடுத்து சொன்னீங்களானே, இந்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனுக்கு கொடுத்தோன்னே நீங்கள் வந்துட்டு அதை ஒவ்வொன்றா பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அந்த பேசேஜ் எடுத்து எழுதுறீங்க. இந்த புக்கில் வந்து ஒவ்வொரு பேசேஜாக எடுத்து எழுதிட்டே இருக்கீங்களா, அவங்க உட்காந்துட்டு சும்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஒரு லெவல் ஆஃப் டைம் மேலே என்னென்ன பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி பார்த்துட்டு, அத்தை இது வேணுமா அப்படின்னோடனே, இல்லை படிங்க அப்படின்னோடனே, சரிங்க அத்தை அவனுக்கு சொல்லி மட்டும் கொடுங்க அப்படின்னே, சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா இது பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் இந்த நோட்டை அவர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்படியே ஓப்பனாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இது இப்படி நடந்துச்சு, இது வந்து நீங்கள் இப்படி பண்ணால் அதுக்கான அவுட்புட் வந்து இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவர் வந்துட்டு எல்லாத்தையும் எப்படி அந்த நோட்டில் பார்த்துக்கிட்டே வராரு.
ஃபைனலாக வந்துட்டு அது இந்த மாதிரி தான் அதோட அவுட்புட் முடியும் அப்படின்னு சொன்னோடனே, அண்ணி எனக்கு இது ஒரு டவுட். இது எப்படி அப்போ இப்படி மாறுச்சு அப்படின்னோடனே, அதை வந்து இப்படி பண்ணும்போது இப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கீங்களா, அவங்க அத்தை பார்க்குறாங்க. அப்போ உண்மையாலே சொல்லி தான் தரான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு போகிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே தான் டேஸ் போகுது. லைக் வீட்டில் வேலை பார்க்குறீங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு வேலை செஞ்சிருச்சு இவருக்கு சொல்லிக் கொடுக்குறது. இவர் காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு, அண்ணி இந்த டாபிக் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு நீங்கள் எப்படி தான் உங்களுக்கு இருக்கிற வேலையில் இது ஒரு எக்ஸ்ட்ரா வேலையாக இருக்குது. பட் ஆனால் மித்த வேலையை விட மித்த வேலையெல்லாம் கடமைக்கேன்னு செய்யும்போது, ஆனால் இந்த வேலையை ரொம்ப பிடிச்சி ஆசைப்பட்டு நீங்கள் செய்கிறீங்களா, அதே மாதிரி தான் போயிட்டுருக்கும்போது வந்துட்டு, ஆனால் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறீங்க, உங்கள் அத்தை கொஞ்சம் உங்ககிட்ட ஒரு மாதிரி ரூடாக நடந்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மாதிரி கோல்டாக நடந்துக்கிட்டாங்க. சரி ஆமாம் அப்படின்ற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. இப்போ ஒரு மாதிரி ரூடாக எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு பேசிகிட்டே இருக்காங்களா. உங்களுக்கு ஒரு மாதிரி என்னடா இது இவங்க இப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிற ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பார்த்தாலும் சரி ஒரு வேளை நம்மளுக்கு தான் அப்படி தெரியுது போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுக்காமல் இருப்பீங்க. இப்போல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வேலை நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலைல 5 மணிக்குன்னா 5 மணிக்கு எந்திரிச்சிடணும், வாசல் தொளிச்சு கூட்டிட்டு குளிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே வரணும், காலைல வந்துட்டு எல்லாேருக்கும் டிஃபன் பண்ணணும், அதுக்கப்புறம் லஞ்ச் வேறு பண்ணணும், டின்னர் வேறு பண்ணணும், வீட்டில் எல்லாேருக்கும் வேலை பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரோட ட்ரெஸ்ஸும் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சில டைம் வந்துட்டு வாஷிங் மிஷினில் போடுற மாதிரி இருக்கும். ஒரு சில டைம் வந்துட்டு சில ட்ரெஸ்ஸஸ் மட்டும் கையில் துவைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எல்லா ட்ரெஸ்ஸையும் நீ கையில் துவை, ஒரு சில ட்ரெஸ்ஸை மட்டும் வாஷிங் மிஷினில் போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஈவினிங் டீக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய சொல்கிற மாதிரி, வடை ஏதாவது சம்திங் லைக் தட் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப அவங்க மென்டலாக வந்துட்டு ஏதோ டம்ப் பண்ணுற மாதிரி, உங்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் ஒரு வேளை உங்களுக்கே தோணுது, இல்லை நம்ம தப்பாக நினைக்கிறோம் போல், நம்ம இவ்வளோ நாளாக மேரேஜ் லைஃப்குள்ளே வந்தனால பிடிக்காமல் இருக்கனால அப்படி இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தான் அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க. இதில் கொஞ்ச நேரம் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் இவர் வந்துட்டு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப டயர்டாகவே இருக்குது. நம்ம தேவையில்லாமல் ஓவர் திங்க் பண்ணுறோமா, இல்லை வந்துட்டு இது இப்படி தான் இவ்வளோ நாளாக நடந்துகிட்ருக்கு, நம்ம டயர்டாக ஃபீல் பண்ணுறோமா, இல்லை நம்மளை உண்மையாக டார்ச்சர் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் அதை புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு டயர்டாகவே ஃபீல் பண்ணுறீங்களா. உங்களுக்கே ஒரு மாதிரி தெரியுது நம்ம ரொம்ப டயர்டாகிட்ருக்கோம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது உங்களால் அதை மேனேஜ் பண்ணவே முடியல அப்படின்லாம் சொல்லலாம் முடியாதுல்ல. எனக்கு முடியல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த முடியலை அப்படின்னாலும் அதோட தான் வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு இருக்க ரொம்ப ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ன இது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஐயோ என்ன இப்படி போகுதுன்ட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி ஸ்டேட்டுக்குள்ளே வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கிறீங்க. இப்போ தான் வந்துட்டு ஒரு மாதிரி லைக் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி கஷ்டத்தை வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களோட டேஸ் வந்து நகர ஆரம்பிக்குது. லைக் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கஷ்டம், ஸ்ட்ரெஸ், ஒரு மாதிரி டயர்ட், டிப்ரெஷன் அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு லைட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே இருந்தாலும் ஒருவேளை நம்ம தான் தப்பாக தேவையில்லாமல் ஹாலுசினேட் பண்ணிகிட்ருக்கோமோ அப்படின்னு தோணுது. உங்களை வந்துட்டு 2 விதமாக வந்துட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம இதோட வந்துட்டு இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். எனக்கே தெரியுது ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போக போக வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிச்சிடும். இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நம்ம ஜாலியாக பேசலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான். இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி, டோன்ட் அடிக்டட், ஜஸ்ட் இமேஜின் அண்ட் யூஸ் ஹெட்ஃபோன் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிலாம் சொல்ல மாட்டேன்ப்பா. என் வீட்டில் கேட்டு செருப்படி கடிப்பெல்லாம் வாங்கிடாதீங்க. அவ்வளோதான். பை பை டேஸீஸ்.